என்ன வழக்கியா போடுவேன்? நான் கொள்ளடிச்சது அவங்க கண்டுபிடிச்சாங்க வழக்கு போடுவியா? இல்ல தப்பு இல்ல, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த 7 பேர் மேலதான் தப்பு, நீங்க வீட்டுக்கு போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. யாரு? காவல்துறை அதிகாரிகள் நியாயமாக விசாரித்து உங்க மேல எந்த தவறும் இல்ல, அந்த யாரு பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்க மேலதான் தவறு. முக்கியம் ஒரு 7 ஆண்கள் சேர்ந்து எஃப்ஐஆர் போட ஸ்டேஷன் விட்டு வெளியே போக மாட்டேன். இவங்க வந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஓமலாம் எஃப்ஐஆரே வந்திருக்கும். நீ வாங்கின லட்ச பணத்துக்கு வலிக்கு ஓமல எஃப்ஐஆர் வந்திருக்கும். நல்ல வேலை இவங்க தான் போயிருக்கிற ஸ்டேஷனுக்கு. இவங்க போயிட்டு அந்த பெட்டிஷனை கொடுத்திருந்தா அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு மேல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் மீது நாம் வழக்கு தொடர வேண்டாம் என்று நல்லெண்ணத்தில் விட்ட பின்பு அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் பெண்மணி கூட என்று பாராமல் அவர் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். வனத்துறவுத்துறை நிர்வாகத்தில் திருச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் அமராவதி சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்தில் தவறுகளை சுட்டிக்காட்டிய பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக கடை வாடகையை செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். கட்டுப்பாடற்ற பொருள்களை கடைக்கு கொண்டு வராமலேயே வியாபாரம் செய்வதற்கு சமூக விரோத சக்திகளை அனுமதிக்கிறார்கள். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து மாணவர் விடுதிகளுக்கு சென்ற பொருள்களுக்குரிய தொகைகளில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் அலுவலகத்தில் பணியாற்றிய எங்களது சங்க மாநில பொறுப்பாளர் தோழியர் பாத்திமா அவர்கள் நிர்வாகத்தின் முன்பு வைத்து நியாயம் கேட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அவருடைய மகன் மீது பொய் கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் பொய் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அவர்களை தூக்கி உள்ளே போட வேண்டும் என்ற முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இடம் சென்று மனு கொடுக்க சென்ற போது இதெல்லாம் பிரஸுக்கு ஏன் போடுகிறீர்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே கேட்கிறார். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் 4 தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஊடகவாதிகளை சந்திக்கக்கூடாது என்ற கோணத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு பாதிக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு சீர் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைப்பதோடு ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமராவதி சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு அது முழுமையாக பயன்பட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்.